மவுத் பிரீத்திங் ஹேபிட், அதாவது மூக்கு வழியாக மூச்சு விடாமல் வாய் வழியாக மூச்சு விடுற பழக்கம். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் 1 அப்ஸ்ட்ரக்டிவ் நேசல் பேசேஜ், அதாவது மூக்கில் ஏதாவது ஒரு அடைப்பு இருக்கிறது. அதுக்கு காரணம் டான்சில்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை நாள்பட்ட சளி இருமல் தொந்தரவு அதனால் மூக்கு அடைச்சிக்கிட்டே இருக்கிறதா இருக்கலாம், இல்லை மூக்கில் ஏதாவது சதை வளர்ச்சி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால மூக்கு வழியாக மூச்சு விட முடியாமல் போனதுனால குழந்தைங்க வாயை திறந்து வச்சு வாய் வழியாக மூச்சு விட ஆரம்பிப்பாங்க. அடுத்தது ஹேபிச்சுவல். இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால மூக்கு வழியாக மூச்சு விடாமல் வாய் வழியாக மூச்சு விட ஆரம்பித்த குழந்தைங்க அதுவே அப்படியே பழக்கமாக கண்டினியூ ஆகி மவுத் பிரீத்திங் ஹேபிட்டாக மாறிடும். இந்த ஹேபிட்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட மேல் தாடை வளர்ச்சி குறுகலாக இருக்கிறது, முன்பற்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஓப்பன் பைட்டில் இருக்கிறது, அடுத்தது லாங் ஃபேஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய முகத்தோட அமைப்பு கொஞ்சம் நீல வாக்கில் இருக்கிறது, அடுத்தது வாய் வழியாகவே மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வாயில் ஒரு ட்ரைனஸ், அதனால் ஏற்படக்கூடிய ஈறு நோய், பல் சொத்தை, த்ரோட் இன்ஃபெக்ஷன், இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த ஹேபிட்டை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல மூக்கு வழியாக மூச்சு விடுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நம்ம இஎன்டி சர்ஜன் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு சரி பண்ணிக்கலாம். அடுத்தது இது வெறும் ஹேபிட்னால தான் அவங்க வாய் வழியாக மூச்சு விடுறாங்க அப்படின்னா ஓரல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளையன்ஸ் மூலமாக இந்த ஹேபிட்டை பிரேக் பண்ண முடியும். வாய் வழியாக மூச்சு விடக்கூடிய குழந்தைங்களுக்கு தூக்கமின்மை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் உங்கள் வீட்டு குழந்தைங்க வாய் வழியாக மூச்சு விட்டே தூங்குறாங்க அப்படின்னா அந்த பழக்கத்தை ஆரம்ப நிலையிலேயே சரி பண்ணுங்கள். தேங்க்யூ.